மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய வேளையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் அதீத பலத்துடன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குருவின் பார்வை ஜென்ம ராசிக்கு, அதிலும் சப்தம பார்வை கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை. இரவு 11 மணி முடிவதற்குள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். 5 நிமிடத்தில் உங்களது வாழ்க்கை மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில், நீங்கள் வேண்டாம் என்று சொன்னால் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன வாய்ப்புகளை 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ராசியின் அதிபதியாக இருக்கும் தனிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாகவும், ராசிக்கு சகாயமானவராகவும், அதே வேளையில் நீட்சி அதிபதியாகவும் இருக்கிறார். அவர் இந்த தருணத்தில் உச்சம் பெற்றிருப்பதற்குரிய தருணத்தில் என்னென்ன வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதற்கு முன், உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றால் குரு பகவானின் அருளால் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்க. குரு பகவான் உங்களுக்கு தற்போது என்ன காரியத்தை வெற்றிகரமாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை சுருக்கமாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உதாரணமாக, திருமணம் நடைபெற வேண்டும், வீடு கட்ட வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், புத்திரபாகியம் வேண்டும் என உங்களுடைய தற்போதைய எதிர்பார்ப்பு என்ன, குரு பகவான் எதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குருவின் அருளால் நிறைந்த நன்மை உங்களை தேடி நிச்சயமாக வரும். குருவின் அருள் நிறைவாக கிடைக்க இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நீங்கள் நினைப்பதை விட பல நல்ல தகவல் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை வந்து சேரும். நவ கிரகங்களிலேயே முழு முதல் சுபகிரகமாக பார்க்கப்படுகிறார் குரு பகவான். எந்த ஒரு கிரகத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு அமைப்பு என்னவென்று பார்த்தால், ஒரு சில கிரகம் ஒரு சில துறையில் மட்டும்தான் ஆதிக்கத்தை செலுத்தும். ஆனால் நவ கிரகங்களின் தலைவன், வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் தனது ஆதிக்கத்தை அத்தனை விஷயங்களிலும் செலுத்தக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. இதில் எனது ஆதிக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு குருவிடம் எந்த ஒரு அமைப்புமே கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் குரு பகவான் ஆதிக்கத்தை செலுத்த மாட்டார். தவறான எண்ணம், தவறான விஷயங்களில் குறுக்கு வழியில் செல்வம் சேர்த்தல் போன்றவற்றிற்கு ஒருபோதும் குரு பகவான் அனுமதி கொடுக்க மாட்டார். ஆனால் உங்களுடைய வாழ்வில் செல்வ செழிப்பு, பொன்பொருள் சேர்க்கை போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் குரு பகவான் அவை அனைத்தையும் நேர்வழியில் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கிறார். நவ கிரகங்களுக்கும் ஆசானாக திகழக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வை எப்படி திட்டமிட்டு சிறப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற வடிவமைப்பையும் வழிகாட்டுதலையும் வெளிக்கொடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருப்பவர்தான் குரு பகவான். அப்படிப்பட்டவர் அதீத பலத்துடன் இந்த வேளையில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை. இந்த நேரத்தில் இரவு 11 மணிக்குள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக 5 நிமிடங்களில் உங்களது வாழ்க்கை மாறும் என்று சொல்லக்கூடிய வகையிலும், நீங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கூட பாருங்க. குரு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குரு திசையோ அல்லது குரு புக்தியோ நடைபெற்றால் நிச்சயமாக இரட்டிப்பு நன்மை உண்டு. சனி திசை, கேது திசை நடைபெறும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். இந்த வேளையில் சுக்கிர திசையோ குரு திசையோ நடைபெற்றால் அமோகமான நன்மை உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம். தசாபுத்திகளின் அடிப்படையில், பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்றாலும் அதிர்ஷ்ட யோகமும் திடீர் பணவரவும் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க. எப்படி வருகிறது என்று தெரியாது, ஆனால் வரக்கூடிய பணம் நிச்சயமாக நேர்வழியில் இருக்கும். வழக்குகளின் தீர்வு கிடைத்து வரக்கூடிய பணமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பணம் தடைபட்டிருந்த சூழலில் அது வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்கும், அல்லது உங்களது திறமை இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் மதிப்பு மிக்கதாக மாறுவதோடு மட்டுமல்லாது அதனால் அதிக பணம் ஈட்டக்கூடிய வகையில் பணமழை கொட்டும் என்று சொல்லக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இரட்டிப்பு நன்மை நிறைந்தவையாக
நிச்சயமாக மாற்றி கொடுப்பார். தசாபுத்திகள் வலுவில்லை என்றாலும் கூட நல்ல அதிரடியான வாய்ப்புகளை நிச்சயம் குரு பகவான் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதில் என்னென்ன நிகழ்வுகள் மிக முக்கியமாக கிடைக்க போகிறது என்று பார்க்கும்போது, இந்த தருணத்தில் குரு உச்சம் பெற்றிருப்பதால் நிச்சயம் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். பல முறை முயற்சி செய்தும் தோல்வியை மட்டுமே தழுவி கொண்டிருந்த சூழலில் இந்த தருணத்தில் சிறு முயற்சியிலே நீங்கள் எதிர்பாராத மிகப்பெரிய அளவிலான வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார ரீதியான வளர்ச்சியை குரு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. வருமானம் அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கைக்கான நல்ல வழிகளும் அனைத்தும் நேர்வழியில் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க குரு பகவான். குறுக்கு வழியில் ஒருபோதும் இந்த தருணத்தில் செல்வத்தை சேர்க்காமல் நேர்வழியில் சேர்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். உயர்கல்வி மற்றும் கல்வி அறிவில் சிறப்பான மாற்றம் கிடைக்க போகிறது. ஆசானாக திகழக்கூடிய குரு பகவான் சரியான வழிகாட்டுதலை இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஆசிரியரின் ஒத்துழைப்பு கிடைப்பது மட்டுமல்லாது அனுபவஸ்தர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்களுடைய ஞானம் மேம்படும். நுட்பமாக பல விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. திருமண யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு. நல்ல துணை உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். புத்திர பாக்கியம் புத்திரகாரகனின் அருளால் நிச்சயமாக உண்டு. குரு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அஷ்டம சனியின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தாலும், மிக மோசமான சூழ்நிலையில் கிரக அமைப்புகள் இருந்தாலும் புத்திரகாரகன் அதீத பலத்துடன் வலம் வருவதால் உறுதியாகவே புத்திர பாக்கியம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் சனியின் மீதும் அவருடைய சுப பார்வையை பதிப்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. வேலை மற்றும் பதவி உயர்வு போன்றவை இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சியிலே சிறப்பாக கிடைக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை தொழில் ரீதியாக மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. குரு பகவான் இந்த தருணத்தில் ஆன்மீகம் சார்ந்த நாட்டத்தை அதிகரிக்கிறாருங்க. இறை நம்பிக்கை அதிகரிக்கும். தர்ம காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய சிந்தனையும் தர்ம காரியங்களை தொடர்ந்து மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். செல்வாக்கு உங்களுக்கு குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதுவும் செய்யவில்லை என்றாலும் சிறப்பான வகையில் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி தரப்போகிறாருங்க. நல்ல மனிதர்களின் ஆதரவு மிக பெரிய அளவில் கிடைக்க போகிறது. சரியான வழியில் வழிநடத்தக்கூடிய நல்ல மனிதர்களின் ஆதரவு கிடைப்பதே பல வகையில் இருக்கக்கூடிய சிரமங்களை முற்றிலுமாக விலக்கி உங்களுடைய வாழ்வில் மன அமைதியையும் மன நிம்மதியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் தடையின்றி உங்களை தேடி வரும். சரியாக முடிவெடுத்து திறன்பட செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். இப்படி குரு பகவான் உச்சம் பெற்று அபரிவிதமான பலத்தில் வலம் வரக்கூடிய வேளையில் நீங்கள் நினைப்பதை விட அனைத்து பணிகளிலும் நேர்வழியில் சிறப்பான வளர்ச்சி காண்பதோடு உச்சபட்ச வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய இடத்தை அடைந்தாலும் அதை தாண்டியும் அடுத்த இடத்தை நோக்கி நகரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். திட்டமிடுவதை விட பல நுட்பங்களை இந்த வேளையில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சிறப்பாக மாற்றி கொடுப்பார் உறுதியாகவே. மகர ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக தைரியாதிபதியும் மோட்சக்காரகனுமாக கருதக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட அபரிவிதமான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இல்லத்தில் கைகூடும். சப்தமஸ்தானம் என்பது மங்கள ஓசை நிச்சயமாக கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை பூர்த்தியாகக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. உங்களை கண்டு அனைவரும் பெருமைப்படக்கூடிய வகையில் சிறப்பான சாதனைகளை புரியக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை பல மடங்கு மேம்படும். வாழ்க்கையில் நீங்கள் மிக சிறப்பான அனுபவத்தை கற்றுக்கொள்வதோடு அதை உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை மேம்படுத்துவதற்கான அடிக்கட்டுகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும். வாழ்க்கை துணையால் இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க போகிறது. அதோடு
மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குரு பகவான் ஜென்மராசி 3 மற்றும் லாபஸ்தானம் ஆகிய இடங்களை தனது பார்வையால் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க. குரு பகவான் ஜென்மராசியை பார்க்கக்கூடிய இந்த வேளையில் எவ்வளவு பெரிய கண்டம் உங்களை தேடி வந்தாலும் அந்த கண்டத்தை முழுமையாக நீக்கி உங்களுடைய வாழ்விலிருந்து சிக்கல்களையும் சிரமங்களையும் விலக்கி சிறப்பான வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பல வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை ஜென்மராசியை பார்க்கும் குருவினுடைய அமைப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. குருவினுடைய பார்வை மற்ற இடங்களில் பதியக்கூடிய அமைப்பை காட்டிலும் ஜென்மராசியில் பதிவது பல வகையான சங்கடங்களை மறைத்து சிறப்பான முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் குருவின் பார்வை பதிகிறது. ராசியின் அதிபதியான சனி பகவானும் அங்கு வலுவான அமைப்பில் வலமருகிறார். இந்த வேளையில் குருவின் பார்வை அங்கு பதியக்கூடிய தருணத்தில் பெரிய அளவிலான தடுமாற்றம் சிக்கல் சிரமம் போன்ற அனைத்துமே விலகி உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சிறு முயற்சி கூட வெற்றிகரமாக அமையும். உங்களுடைய முயற்சி எதுவும் இல்லை என்றாலும் கூட வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய குரு பகவான் நீங்கள் சிறு முயற்சி செய்தாலும் அமோகமான நன்மையை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார். முயற்சியின் பலன் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. லாபஸ்தானத்தை பார்ப்பதால் பல மடங்கு லாபம் உயரும். தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக அனைத்து வகையிலும் இருந்த தடைகள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் லாபஸ்தானத்தை பார்க்கும் குருவின் அமைப்பால் உறுதியாக வலுவாக கிடைக்க போகிறது. எனவே பல மடங்கு லாபம் இந்த தருணத்தில் கிடைப்பதோடு செல்வ செழிப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் நேர்வழியில் உயரக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இயன்றால் ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள்.